வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். நாங்கள் 1 மந்த்துக்கான வெயிட் லாஸ் சேலஞ்சுன்னு எங்களுக்குள்ளே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் அந்த 1 மந்த் சேலஞ்சில் நாங்கள் ஃபஸ்ட்டு வீக் என்னென்னலாம் பண்ணியிருக்கோன்ற அப்டேட் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெயிட் செக் பண்ணிக்கலாம். என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 87.75, ஹஸ்பண்டோட வெயிட் வந்து 86.75. வீக் 1 டே 1. த்ரூ அவுட் வெயிட் லாஸ் ஜர்னியில் நம்ம டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ், ஸ்நாக்ஸு எல்லாமே அவாய்ட் பண்ணிக்க போகிறோம். லேட் நைட் ஃபுட்டையும் நம்ம அவாய்ட் பண்ண போகிறோம். நாம் பண்ண போகிற இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் பேலன்ஸ்டு டயட்டை ஃபாலோ பண்ண போகிறோம். வித் எக்ஸசைஸோடு நம்ம பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் எழுந்ததும் வார்ம் வாட்டரில் லெமனை மிக்ஸ் பண்ணி குடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ட்ரெட்மில்லில் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நான் வாக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டேங்கிறனால நம்ம ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வாக் பண்ணதுக்கப்புறமா ராகுல் வாக் பண்ணாங்க. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் பவுலில் ஓட்ஸ் எடுத்துக்கிட்டோம். கூடவே பாதாமும் கேஷ்யூவும் 5 கவுண்ட் எடுத்துக்கிட்டோம். வெயிட் லாஸ்க்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரைஸ் இல்லாமல் முட்டைக்கோஸும் கர்டையும் ஆட் பண்ணி மீல் மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். கூடவே 3 பீஸ் பாயில்ட் எக், அப்புறம் மால்ட் ஆரஞ்ச் ஜூஸ் வித்தவுட் சுகர் எடுத்துக்கிட்டோம். இது நல்லாவே ஃபில்லிங்காக இருந்துச்சு. இதோட ரெசிபி கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். டின்னருக்கு பார்த்திங்கன்னா ஆயில் சேர்க்காமல் 3 சப்பாத்தி எடுத்துக்கிட்டோம். கண்டிப்பாக 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் நம்ம ஹோல் டே குடிச்சே ஆகணும். டே 1 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டே 2ஓட டயட் பிளான் பார்த்துடலாம். மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகியாச்சு. இப்போ நம்ம லெமன் வாட்டர் குடிக்க போகிறோம். இந்த லெமன் வாட்டர் பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் ஜர்னிக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். டே 2லேயும் பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் வரைக்கும் வாக்கிங் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேரட், குக்கும்பர், ஆனியன், டொமேட்டோ, லெட்யூஸ் இதெல்லாம் கட் பண்ணி பெப்பரும் சால்ட்டும் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணி சாலட் மாதிரி சாப்பிட்டோம். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சுண்டலும் கத்திரிக்காயும் போட்டு புளிக்குழம்பு வச்சுருந்தேன். ஒரு சின்ன கப் அளவு ரைஸ் எடுத்துக்கிட்டு குழம்புல மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் ஃபுல்லாக நம்ம வந்து சுண்டல் எடுத்துக்கிறோம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு. கூடவே பார்த்திங்கன்னா பாதாமும் கேஷ்யூஸும் 5 கவுண்ட் எடுத்துக்கிட்டோம். ஈவினிங் கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம், அதனால் நைட்டு டின்னர் லேட் ஆகுன்றனால ஸ்நாக்ஸ் மாதிரி ஒயிட் சுண்டலும் மரவள்ளி கிழங்கும் சாப்பிட்டோம். டின்னர் பார்த்திங்கன்னா 2 பீஸ் சப்பாத்தியும் கூடவே பார்த்திங்கன்னா மதியானம் வச்சுருந்த சுண்டல் குழம்பும் நம்ம சாப்பிட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட டே 2 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டே 3 எழுந்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லெமன் வாட்டர் எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி 3rd டேங்கிறனால நம்ம 15 மினிட்ஸ் வரைக்கும் வாக்கிங் பண்ணியிருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம், பப்பாயா, ஆப்பிள் இதெல்லாம் கட் பண்ணி ஃப்ரூட் சாலட் மாதிரி எடுத்துக்கிட்டோம். கூடவே 5 கவுண்ட் பாதாமும் முந்திரியும் எடுத்துக்கிட்டோம். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப் அளவு ஒயிட் ரைஸும் கூடவே சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தோம், அதையும் எடுத்துக்கிறோம். 150 கிராம் அளவு சிக்கன் மட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நம்ம பண்ணுற எல்லா கிரேவிலையும் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது கூடவே பார்த்திங்கன்னா அரை உப்பு தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்லா மழை வர மாதிரி இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் வந்து ஒரு கார்ன் எடுத்து ஹாஃபாக கட் பண்ணி அதை வேக வச்சுருக்கேன். இது வந்து நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட போகிறோம். டின்னருக்கு 2 சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, 150 கிராம் ஆஃப் சிக்கன் பீஸ் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். அண்ட் டே 3 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டே 4 லெமன் வாட்டரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 16 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வாக் பண்ணியிருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 பீஸ் வீட் பிரெட் மட்டும் சாப்பிட்டோம். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவு கர்ட் ரைஸ், அப்புறம் பீட்ரூட் பொரியல், கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5 கேஷ்யூஸ் எடுத்துக்கிட்டோம். லஞ்ச் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் எங்களுக்கு கொஞ்சம் வெளியே போகிற ஒர்க் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு நைட் பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தி ஹோட்டல்லையே நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். இன்றைக்கி டே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டே 5 லெமன் வாட்டரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம்.
இன்றைக்கே பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகுற மாதிரி எங்கள் 2 பேர்கிட்டையுமே சேஞ்சஸ் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ட்ரெட்மில்லில் நம்ம நடந்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி சண்டேங்கிறனால கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் எழுந்திரிச்சோம். அதனால ஸ்ட்ரெயிட்டாக லஞ்சே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். 1 கப் ஒயிட் ரைஸ், அப்புறம் பீனட்ஸ் போட்டு கத்திரிக்காய் கிரேவி மாதிரி செஞ்சுருந்தோம். அது கூட ஒரு ஆம்லேட், அப்புறம் புடலங்காய். இதை நாங்கள் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டோம். டின்னருக்கு பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் சப்பாத்தி, அது கூட சேம் மத்தியானம் செஞ்ச கறியை எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கே பார்த்திங்கன்னா 2 சப்பாத்திக்கு மேலே சாப்பிடவே முடியல. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட டே 5ஓட டயட் பிளானை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டே 6 நம்ம லெமன் வாட்டரை யூஸ்வலாக எப்பயும் போல் எடுத்துக்கிட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வாக் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம், ஆப்பிள், பப்பாயா இது 3த்தையும் கட் பண்ணி ஒரு பவுல் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம். கூடவே 5 பாதாம், 5 கேஷ்யூவை நம்ம எடுத்துக்கிறோம். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வரகு அரிசியில் பிசிபெல்லாபாத் மாதிரி பண்ணியிருந்தோம். அதை 1 கப் எடுத்துக்கிட்டோம். கூடவே கீரை பொரியல் 1 கப் எடுத்துக்கிட்டோம். இந்த சாம்பார் ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்ல ஃபில்லிங்காகவுமே இருந்துச்சு. இந்த ரைஸ் இன்னும் கூட இருந்துச்சு, அதனால் நாங்கள் நைட் வேறு எதுவும் செய்யாமல் இதுலேயே 1 கப் அளவு எடுத்துகிட்டு ஒரு ஆம்லேட் மட்டும் கூட சேர்த்து சாப்பிட்டோம். டயபெட்டிஸ் இருக்கவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அண்ட் இதோடு எங்கள் டே 6 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டே 7க்கு மார்னிங் எழுந்ததும் லெமன் வாட்டர் எடுத்துகிட்டு 15 மினிட்ஸ் வாக் பண்ணிவிட்டு 2 ஸ்லைஸ் வீட் ப்ரெட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம். லன்ச் பார்த்திங்கன்னா 1 கப் அளவு ஒயிட் ரைஸும் கூடவே பார்த்திங்கன்னா ப்ரான் கிரேவியும் எடுத்துக்கிட்டோம். 150 கிராம் அளவுக்கு நம்ம ப்ரான் எடுத்துக்கிட்டோம். இதில் டின்னருக்கு பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் சப்பாத்தி, அது கூட ப்ரான் கிரேவி எடுத்துக்கிட்டோம். டே 7 அப்போ நம்ம வெயிட்டை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் ஆல்ரெடி இருந்த வெயிட்டுக்கும் இப்போக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. என் ஹஸ்பண்ட் 85.55 இருக்காங்க. 1 வீக்கோட எண்டில் 1.25 kg அவங்களுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. என்னோடய வெயிட் 85.20, எனக்கு 2.5 kg ரெடியூஸ் ஆகிருக்கு. நாங்கள் ஃபாலோ பண்ணுற இந்த வெயிட் லாஸ் ஜர்னி ரொம்ப ஈஸியானது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல சேஞ்சஸ் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வெயிட் லூஸ் ஆகுதுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ சஜஷன்ஸோ இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக்கோட அப்டேட்ஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.